அருள் வழங்கும் அட்சய திதியை திருநாள். முதல் யுகமான கிருத யுகத்தில் பிரம்மன் உலகை தோற்றுவித்த நாள் அட்சய திருதியை நாள். சித்திரை மாத வளர்பிறையில் அமாவாசையை அடுத்த 3வது நாளில் இது கொண்டாடப்படுகிறது. அதாவது ரோகிணி நட்சத்திரமும் திருதியை திதியும் சேர்ந்து வரக்கூடிய உன்னதமான நாள் இது. இதிகாசங்களின்படி அட்சய திருதியை நாளில் திரேதா யுகம் தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. அக்ஷயம், அட்சயா என்னும் சொற்களுக்கு அழிவற்றது, எப்பொழுதும் குறையாதது, பெருகுவது, வளர்வது என்று பல அர்த்தங்கள் கூறப்படுகின்றன. இந்த நாள் நல்ல பண்புகளையும் வெற்றியையும் தரும் என்று நம்பப்படுகிறது. வட மாநிலங்களில் அன்றைய தினம் திருமணம் நடத்துவதை புனிதமாக கருதுகிறார்கள். இந்த நன்னாளில் அவர்கள் நீண்ட தூர பயணங்களை ஆரம்பிக்கின்றனர். குசேலன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை சந்தித்து குபேர சம்பத்துக்களை அடைந்த நாள் அட்சய திருதியை நாள். மிகவும் சுபிட்சமான இந்த நாளை பற்றி ஒரு நிகழ்ச்சி. துவாரகாபுரி மன்னனான ஸ்ரீ கிருஷ்ணன் தம்மிடம் யாசகம் நாடி வரும் எல்லோருக்கும் பொன்னும் பொருளுமாக வாரி வழங்கி கொண்டிருந்த வேளையில் பரம ஏழையாக இருந்த குசேலர் தமது வறுமை நிலை காரணமாக தன் பால்ய நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க செல்கிறார். குசேலரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் சாந்தினி முனிவரின் குருகுலத்தில் ஒன்றாக பயின்றவர்கள். அந்த உரிமையில் அவர் தன் மனைவியின் வேண்டுகோளின்படி ஸ்ரீ கிருஷ்ணனிடம் உதவி கேட்க அவள் துணியில் கட்டி கொடுத்தனுப்பிய அவள் மூட்டையுடன் ஸ்ரீ கிருஷ்ணரை காண வந்தார். தமது அரண்மனை வாசலுக்கு குசேலர் வந்திருக்கும் செய்தியை கேள்விப்பட்டு வாசலுக்கே ஓடி வந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தன் நண்பனை ஆற தழுவி அரவணைத்து கொண்டு வந்து அவரை தமது மஞ்சத்திலே அமர வைத்து அவருக்கு உபசாரம் செய்யும் வகையில் அவரது பாதங்களை நீரால் அலம்பி அவருக்கு அமுது படைத்து மகிழ்கிறார். வெகுநாள் கழித்து உன் நண்பனை காண வந்திருக்கிறாயே, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டு அவர் கையில் இருந்த அவல் மூட்டையை வாங்கி பிரித்து பார்த்த ஸ்ரீகிருஷ்ணன் வியப்பால் விழிகளை விரித்த வண்ணம், ஆஹா, அவள் எனக்கு மிகவும் பிடித்ததாயிற்றே என்று ஆவலோடு சொல்லி அன்போடு குசேலர் கொண்டு வந்த அவளை விருப்பத்தோடு ஒரு பிடி எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு அட்சய என்றார். அட்சய என்றால் பெருகட்டும் வளரட்டும் என்று பொருள். ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே அவளை அள்ளி தம் வாயிலே போட்டுக்கொண்ட அதே நொடி அங்கே குசேலர் வீட்டில் ஆடை, ஆபரணம், மணிகலன்கள் என வசதிகள் பெருகி அவருடைய குடிசை வீடும் செல்வச் செழிப்புள்ள மாளிகை வீடாகிவிட்டது. பிள்ளைகள் வயிறார உண்டனர். அதோடு குசேலரின் தரித்திர நிலையும் வறுமையும் அவரை விட்டு அகன்றது. அப்படி குசேலர் குபேர சம்பத்துக்களை அடைந்த பொன்னாளான நன்னாள் இந்த அட்சய திதியை நாள். சமணர்கள் இந்த நாளை அட்சய தீஜ் என்று அழைக்கின்றனர். சமண தீர்த்தங்கர்களுள் ஒருவரான ரிஷபதேவரின் நினைவாக இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை, அதாவது குடத்தை, சிவபெருமான் வேடுவ வடிவில் வந்து தன் அம்பால் உடைத்து உலக உயிர்களை உயிர்ப்பிடிக்கச் செய்த நாள் அட்சய திதியை நாள். இந்த நாள் பூமாதேவியை போற்றி வழிபடும் நாள். பகீரதன் தவமிருந்து புண்ணிய நதியான கங்கையை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரவழைத்தது இந்த நாளில்தான். ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் பாடி தங்க நெல்லிக்கனியை மழையாக பொழிய வைத்த நாள் அட்சய திதியை நாளாக வழங்கப்படுகிறது. அட்சய திருதியின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷோத்திர புராணம் கூறுகிறது. இது திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிகொண்ட தினம் என்பதால் அன்றைய தினம் லக்ஷ்மி தேவியுடன் பெருமாளையும் சேவித்து வணங்க வேண்டும். இந்த நாளில் ஸ்வர்ணகோரி விரதம் என்னும் நோன்பை பெண்கள் கடைபிடிப்பது வழக்கம். அன்று லக்ஷ்மி பூஜை, ஸ்வர்ண மகாலட்சுமி பூஜை, குபேர பூஜை இவைகளை செய்வதால் செல்வம் செழிக்கும், ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நம்பிக்கை. அப்படி பூஜை செய்ய முடியாதவர்கள் ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம என்றாலே போதும் என்கிறார் திருமூலர். பரசுராமர் அவதரித்தது அட்சய திதியை நாளில் என்பதால் அன்றைய தினம் பரசுராமர் வழிபாடு செய்வது நன்மை தரும். அன்றைய தினம் புதிய தொழில் தொடங்கலாம், பூமி பூஜை செய்யலாம். அன்று எந்த பொருள் வாங்கினாலும் அப்பொருள் மிகவும் பெருகி வளம் சேர்த்து குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரும் திருநாளாக போற்றப்படுகிறது. அந்த நாளில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி மஞ்சள், உப்பு, நெல், பச்சரிசி போன்றவைகளை படைத்து லக்ஷ்மி தேவி படத்திற்கு முன் விளக்கேற்றி மகாலட்சுமி திருப்பெயரை உச்சரித்து வழிபடலாம். குபேரன் தான் இழந்த செல்வங்களை மீட்டது இந்த நாள். வனவாச காலத்தில் வியாசர் விநாயகருக்கு மகாபாரதத்தை எழுதச் சொல்லியது இந்த நாள். மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றது இந்த நாள். உணவு தெய்வமான அன்னபூர்ணி தேவி அவதரித்த திருநாள் இந்த நாள். குழந்தைகளுக்கு கல்வி தரும் அட்சராய பிரயாசம் செய்யும் சடங்கு அட்சய திதியை நாளில் செய்யப்படுகிறது. அக்ஷய திருதியை நாளன்று செய்யப்படும் ஜபம், பாராயணம், ஹோமம், மகாவிஷ்ணு அஷ்டோத்திரம், விஷ்ணு சகஸ்ரநாமம், பித்ரு தர்ப்பணம் மற்றும் தான தர்மங்கள் போன்றவை பன்மடங்கு அருளை வழங்கி பலன் தருவது.
மகோதயம் என்னும் நகரில் வாழ்ந்த குணசீலர் என்னும் வணிகன் ஆண்டுதோறும் இந்த நாளில் பலவிதமான தான தர்மங்களை செய்து அதன் காரணமாக மறு ஜென்மத்தில் மன்னனாக பிறந்ததாக வரலாறு. பார்க்கடலை கடந்தபோது அலைமகள் அவதரித்த தினம் இந்த தினம். கௌரவர் சபையில் திரௌபதியின் மானம் காக்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா துயில் தந்தருளியது இந்த தினம். தர்மராஜர் சூரிய பகவானை வேண்டி அட்சய பாத்திரம் பெற்றதும், சிவபெருமான் அன்னபூரணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரம் நிரம்பும் அளவுக்கு உணவினை பெற்றதும், மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் திருமணம் செய்து கொண்டதும், சாபம் பெற்ற சந்திரன் அட்சய வரம் பெற்று வளரத் தொடங்கியதும் இந்த அட்சய திதியை தினத்தன்றுதான். அன்றைய தினம் பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி உலகில் மூலிகை செடிகளையும் காய்கறிகளையும் படைத்ததாக சொல்லப்படுகிறது. அட்சய திதியை நாளன்று நலிந்தவர்களுக்கு உதவி செய்தால் மறுபிறவியில் ராஜயோக வாழ்க்கை கிடைக்கும். ஆடைகளை தானமாக தந்தால் தீராத நோய்களும் தீரும். பழங்களை தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும். உணவு தானியங்களை தானம் செய்தால் விபத்துக்கள், அகால மரணம் போன்றவை நேராது. அன்றைய தினம் பித்ரு தர்ப்பணம் செய்தால் அவர்களது ஆசி பெற்று சிறப்பாக வாழலாம். வறுமை நெருங்காது. தயிர் சாதம் தானமளித்தால் ஆயுள் பெருகும், வாழ்வில் முன்னேற்றம் காணலாம். இனிப்பு பொருட்கள் அளித்தால் திருமணத் தடை அகலும். கால்நடைகளுக்கு உணவளித்தால் வாழ்வு வளம் பெறும். அன்று அன்னதானம் செய்வதால் இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிடைக்கும் நமக்கு. ஓம் சக்தி.